நம்ம பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், பவுலிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ப்ரோ. ஏன் இதை நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, ஃபைனல் நம்ம சென்னையில் நடக்குது அப்படின்றப்ப சென்னை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம், சென்னை பீப்புள்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷனை நம்ம அதிகமாக கொடுத்தே ஆகணும். கொஞ்சம் ஃபீல்டிங் ஸ்ட்ராங்காக டைட் பண்ணியிருந்தா வின் பண்ணியிருக்கலாம். பட் தலை தோனி வரும்போது அப்படியே உடம்பெல்லாம் என்ன சொல்கிறது, வேற ஃபீல் தான். தோனி வந்ததுக்காக பார்க்கலாம், பட் மேட்ச் ஜெயிப்பாங்களா டவுட்டு தான். கேவலமாக இருந்துச்சு. சிஎஸ்கே நல்லா இருக்குது, எங்களுக்கு தான் புண்ணாச்சு இதெல்லாம் மேட்ச். தூபேயோ ஜடோ ஸ்டார்டிங்லேயே பால் அவுட் ஆன தூபே ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆன உடனே ஹோப் போயிடுச்சு. ஒன் சைடட் கேம் தான் ப்ரோ அது. ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாதிரி பஞ்சாப் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. போலர் ஷர்துல் தாக்கூர் கடுப்பாயிடுச்சு. சுத்தமாக ஒன் சைடட் கேம் தான். ரொம்ப ஒஸ்ட்டாக ஆடுறாங்க. ஸ்டார்டிங்லேயும் ஒன் டவுன் தூபே இறக்குனாங்க தெரியல. மேபி டேரில் மிச்செல்லாம் இறக்கி லாஸ்ட்டில் தூபே இறக்கிந்தா நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்கலாம். எப்பவுமே தலை அடிப்பாங்கன்னு நினச்சா அவர் அடிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ கேவலமாக பவுலிங்கும் போடுறாங்க. அதான் பவுலிங் டீசன்ட், பேட்டிங் டெஃபினெட்லி குட் ஹேவ் டன் பெட்டர். பேட்டிங் நல்லா பண்ணியிருக்கலாம், பவுலிங் பண்ணாமலே இருந்திருக்கலாம். பஞ்சாப் டீமோட சியர்ஸ் கேர்ள்ஸ் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தோம். நாங்கள் அவங்க கூட வைப் பண்ணிட்டு இருந்தோம். பேட்டிங் ஆர்டர் மாத்துனீங்க, ஃபுல்லாவே வேஸ்டா போச்சு ப்ரோ. மேட்ச் மாதிரி ஆடுறாங்க சத்தியமா. பேட்டிங் டெஸ்ட் ஆடுனாங்க ப்ரோ இந்தியா. இது பவுலிங் பேட்டிங் ரொம்ப வேஸ்ட் ப்ரோ. பவுலிங் இன்னைக்கு ஓகே. பேட்டிங்ல இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் ஏத்தி இருந்தா, ஒரு 20-30 ரன்ஸ் ஏத்தி இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்போம் ப்ரோ மேட்ச். பவுலிங் நல்லா இருந்தது ப்ரோ. பேட்டிங் தான் ப்ரோ. பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா, பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் மாத்தணும் ப்ரோ. இந்த மேட்ச் என்ன பண்ணாங்க தெரியல, எல்லாரும் மாத்தி மாத்தி வந்தாங்க. மிச்சல் வந்து தோனி எல்லாருக்குமே அவுட் ஆனதுக்கு அப்புறம் லாஸ்ட் பேட்ஸ்மேனா வராரு. அதெல்லாம் கொஞ்சம் மாத்தணும் ப்ரோ. மிச்சல் எப்பயுமே முன்னாடி ஆடுறது தான். அவரு இந்த மேட்ச்சுக்கு எதுவுமே ஆடல. ஸ்டார்டிங்ல இருந்தும் ஏதோ ஒரு அளவுக்கு தான் ஆடுறாரு. அவருக்கு பதில் கொஞ்சம் வேற யாராவது பிளேயர் கூட எடுத்துட்டு வரலாம். பிளேயர்ஸ் வரட்டும், இந்தியான்னு வருவோம். ஈசாலா கப் நம்மது ப்ரோ. ஃபர்ஸ்ட் டீம் வெளியே போயிருக்கு. தோனி வந்து ஆடும்போது ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா பவுலிங் வந்து சரியா பண்ணாம தோத்து போயிட்டோம். லேட்டாக 100 அடிச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்து 15th ஓவரில் தான் நம்ம வந்து 100 அடித்தோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து செம்ம ஒரு இது என்ன சொல்கிறது இதாகிடுச்சு. ஸோ அதனால அவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 11th ஓவர்லேயே 100 அடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து செம்ம ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறிச்சு. அது ஒரு அளவுக்கு நல்லா போயிடுச்சு. அதெல்லாம் சொல்ல முடியும். பெட்டரா விளையாடலாம் சொல்லுங்க. ஃபீல்டிங் கொஞ்சம் பேட்டிங்ல போச்சு. நிறைய வைட்ஸ், ஏகப்பட்ட வைட்ஸ். தென் தட் அவுட் நோ பால்ஸ். தேவையில்லாத நோ பால்ஸ். நம்ம நல்லா அடிச்சிருக்கலாம். சிவன் டோபே அவுட் ஆகாம இருந்தா we would have got little more proper runs. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பர் ஜடேஜாலாம் எதுக்கு நம்பர் 4ல ஆடுறாரு, எதுக்கு அவர் இந்தியாவுக்கு ஆடுறாருனே புரியல. T20 ஃபார்மேட்ல அவன் ஆஸ்திரேலியா வந்து பேட் கமின்ஸ் வேர்ல்ட் கப் இன்னிங் கேப்டன் போடாமல் மிச்சல் மாஸ்டர் போட்டிருக்கான். ஹஷ்மத் ஜஹீதி ஆப்கானிஸ்தானில் வேர்ல்ட் கப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் T20 சைடில் கிடையாது. ஒரு T20 சைட் பிக் பண்ணுற ஒரு அபிலிட்டி சம்டைம்ஸ் எனக்கு புரியல. சிஎஸ்கே வந்து ஜடேஜா எதுக்கு 4ல் வராருன்னு புரியல. ரஹானே சென்னையில் இது வரைக்கும் அடித்ததே கிடையாது வந்து, ஆனாலும் அவர் தான் ஓப்பனிங். ஸோ அந்த ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்ட் இன்டென்ட்டே கிடையாது. 30 பாலில் 21 for 3 இருந்தாங்க ஸ்பின்னில், ஃபஸ்ட்டு 5 overs ஸ்பின்னில். எனக்கு தெரிஞ்சு வந்து சிஎஸ்கே வந்து இதனால தான் வந்து இது பண்ணுறாங்க. நீங்கள் போலர்ஸ் இல்லைன்னா அது வேறு விஷயம், புரியுது. இன்றைக்கி 3 bowler இல்லை, பட் ஆனாலும் 18th வரைக்கும் கொண்டு போனாங்க. இதுவே ஒரு நல்ல பேட்டர்ஸ். இப்போ உனக்கு மிச்சல் இருக்கான். ரெண்டாவது தோனி வந்து மிச்சலுக்கே சிக்னல்லாம் என்ன ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. இது ராய்டோட ஒரு வாட்டி பண்ணார் 2014. ஸோ ஒரு சில டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ்னால தான் வந்து இந்த மாதிரி 10 பாயிண்டில் இருக்கும். இந்த இடவெடுத்த ஆர்சிபிலாம் 8 பாயிண்டில் இருக்கா, 6 பாயிண்டில் இருக்கா. அவன் வந்து இப்போ ஆடுவானுக்கு வந்து இப்போ பக்கத்தில் வந்துட்டானுங்களேன்னு சொல்லி. ஸோ போதும். பேட்டிங் ஆர்டரே மாற்றிட்டாங்க. இதில் ரஹானேக்கு அப்புறம் எப்பவுமே மிச்சல் தான் இறங்கினாரு. தூபே இறக்கி விட்டாங்க. சரி, தூபே இறங்கினோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அவர் 2 பாலை சுற்றிட்டார், அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் மிச்சல் இறக்குவாங்க பார்த்தா ஜட்டு இறக்கி விட்டார். பேட்டிங் ஆடே சொல்லிட்டாங்க. 163 எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? எல்லாம் 250 260 அடிச்சிட்டு இருக்கான். 160 ப்ரோ வந்தால் தான் நல்லா இருக்கும். ஸ்கோர் 220 மினிமம் வேணும். இப்போ எல்லா டீமே பார்த்தீங்கன்னா 240 அடிச்சிட்டு இருக்காங்க. சென்னை மட்டும் பவர் பிளே ரொம்ப கம்மி அடிக்கிறாங்க. லாஸ்ட்டு 14 overs ஸ்கோர் அதிகமாக அடிக்கிறாங்க. பவர் பிளே ஒரு 80 runs வந்தால் நம்மளுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பவுலிங் லைனப் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. சொல்கிற மாதிரியா இருக்குது, மொக்கையாக இருக்குது மேட்ச். ஃபஸ்ட்டே வந்து ஒரு 200 ரன் வச்சுருந்தாங்கன்னா சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு டொக்கு வச்சுட்டு இப்போ வந்து போலிங் போட்டால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதான் எல்லாரும் கிளம்பிட்டோம். கிரவுண்டில் பாதி பேர் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். மேட்ச் கொஞ்சம் நல்லா போயிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தோம். ஃபர்ஸ்ட் லைவ் மேட்ச் ஆக்சுவலாக ஓகே. ரெண்டுலேயுமே ப்ரோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பவுலிங்லேயாவது கொஞ்சம் பிக்கப் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவரில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. நடுவில் கூட கொஞ்சம் பேட்டிங்கே ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. அப்பயே பவர் பிளே ரொம்ப ஸ்லோவாக ஆடினாங்க. அதனாலே ஃபுல்லுமே அவுட் ஆயிட்டாங்க. வேற ஒன்றுமே இல்லைண்ணா. ஆல்வேஸ் சிஎஸ்கே தான். சிஎஸ்கே ஃபார் எவர்.
கொஞ்சம் கூட பேட்டிங் 19th ஓவர் 18th ஓவர் இன்னும் ஹிட் பண்ணியிருக்கலாம் தோணுது எனக்கு. அதர்வைஸ் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ. டீமில் மெயினாக என்ன ஃபால்ட்னா ஓப்பனிங் இல்லை ப்ரோ. ஓப்பனிங் வந்து சரி பண்ணணும். அச்சின் ரவீந்திராவுக்கு பதிலாக இப்போ ரஹானே போட்டிருக்காங்க. ஓப்பனிங் இது இல்லை. எல்லா மேட்சும் ருத்ராஜ், சிவம் டுபே, பதிரானா 3 பேர் வச்சு ஜெயிக்க முடியாது. தோனி வந்து ஏதோ பண்ணுறாரு, இவ்வளோ தான் இருக்கே தவிர்த்து டீமில் 11 பேர் ஆனால் தான் ஜெயிக்க முடியும். ஓப்பனிங் எதாவது மாற்றினா தான் வேலைக்கு ஆகும். இல்லைனா இப்படியே இருந்தால் ஒன்றுமே இல்லை. 6 ஓவருக்கு 40 ரன் அடிக்கிறதுக்கு என்னத்துக்கு நம்ம விளையாட்டுன்னு இருக்கோம்? 6 ஓவருக்கு நம்ம 60 ரன் அடிக்கணும் ப்ரோ. அப்போ தான் ஏதாச்சும் ட்ரை பண்ண முடியும். இது ஒன்றுமே வேலைக்கு ஆகாது ப்ரோ. அசிங்கமாக இருக்குது. ஹோம் கிரவுண்டில் தோக்குறோம் 2வது மேட்ச். ஃபஸ்ட் டைம் வந்தோம் ப்ரோ. இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கல ப்ரோ. பட் பத்திரானா உள்ளே இறக்கிருக்கலாமோன்னு தோணுது. ஏதாவது நடந்திருக்கும். பட் 150 ஸ்கோர்னு மனசு விட்டோம் ப்ரோ. சரி ஓகே பரவாயில்ல, நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துப்போம். டோட்டல் பாட்டில் ஜாப்னா, ஏன்னா இன்னும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். கடைசியில் ஸ்டார்டிங்கில் பேட்டிங்கில் எனக்கு பயங்கரமாக சொதப்பிச்சு. அதுதான் பேட்டிங்கில் எனக்கு பயங்கரமாக சொதப்பிடுச்சு. எனக்கு புரியுது கைக்குவாடுக்கு 10-20 பால் செட்டில் ஆக வேணுங்கிறது. ஆனால் 40 பால் செட்டில் ஆக எடுத்துக்கிறதுங்கிறது எனக்கு என்னமோ கரெக்டுன்னு தோணல. அதே மாதிரி எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியல. எப்பயுமே நம்ம ட்ரஸ்ட் ஆர் டீம், நம்ம 11 ட்ரஸ்ட் பண்ணுவோம் கடைசி ஃபைனல் வரைக்கும். ஆனால் எஸ்ஆர்ஹெச் கூட நல்லா ஒர்க் அவுட் ஆனது. மிச்சலை 1 டவுனில் இறக்கி விட்டது. ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் எதுக்கு அவரை மாற்றணும், எதுக்கு நம்ம டோட்டல் வந்து 6 டவுனில் இறக்கி விடணுங்கிறது. அதே மாதிரி பேஸ் ஆப்ஷன் இல்லை. எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியல. இப்போ நம்ம கிளீசன் இந்த ஓவர் மெயின்டைன் பண்ணியிருந்தாருன்னா அடுத்த 2 ஓவர் போட நம்மளுக்கு பேஸ் கிடையாது. மொயின் அலிக்கும் ஜடேஜாக்கும் தான் சான்ஸ் கொடுத்துருக்கணும். எப்படி ப்ரோ 7 ரன் 2 ஓவர் வச்சுக்கிட்டு ஸ்பின்னர்ஸ் வச்சு நம்ம இது பண்ணுவோம், பிடிப்போம்? எனக்கு அது புரியல. முகேஷ் சௌத்ரிக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். எனக்கு புரியுது இன்ஜுரி கிரைசஸில் இருந்தோன்னு. ஆனாலும் ஐ திங்க் வி குட் ஹவ் டன் பெட்டர் இன் திஸ் கேம். மிச்சலில் சீக்கிரம் இறக்கி விடாதது, தூபேவை சீக்கிரம் இறக்கி விட்டது, ஃபீல்டிங் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு இந்த கேமு. ஒரு மாதிரி எல்லா மேட்ச்சுமே 2022 சீசனில் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்க மாட்டோம். சில சீசன்ஸில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் சீசன் இன்கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறோம். We have not been consistent with our results. We have not consistent with our bowling, batting. ஒரு மேட்ச் நல்லா ஆடுறோம். Everyone can literally say we are winning in a fluke. ஏன்னா we have not been consistent. They can say we are winning in a fluke. தயவு செஞ்சு மாற்றி ஆகணும். அடுத்து ஆர்ஆரோட ஒரு மேட்ச் இருக்குது, என்ன செய்ய காத்திருக்கானுங்களோ. பட்லர் அவன் செம்ம ஃபார்மில் இருக்கானுங்க ஆர்ஆர். யா we have to do well. அடுத்த மேட்ச்சு பஞ்சாப் லாரி பசங்களா, அடுத்த மேட்ச்சு நான் 10 பைசா உங்களுக்கு தரேன். கண்டிப்பாக சென்னை வின் பண்ணணும். இந்த ஐயோ இது மேட்ச் வச்சு ஐயோ சென்னை தோத்துச்சு தோத்துச்சுலாம் இந்த ஜோக்கெல்லாம் காட்ட விடாது. தோட்டாலும் 4 மேட்ச் இருக்குது, 4 பாஸில் கம்பேக் நாங்கள் கொடுப்போம். ஓவராக சீனா போடக்கூடாது. சென்னை தலை லாஸ்ட் மேட்ச்சு இந்த ஜோக்கு சீன்லாம் வேறு இடத்துல போடுங்க. அந்த லாரி பசங்களா மீம்ஸில் போனால் சென்னை கேலி ஹெட்லைன்ஸ், சென்னை பாதிக்கப்பட்டுதா, தலை உடைஞ்சுதா. அப்படிலாம் இல்லை. நாங்கள் தோத்தாலும் ஜெயிச்சாலும் எனக்கு மீசை இல்லை. இப்போ நான் ஷேவிங் பண்ணிக்கிறேன். இப்போ மீசை வலிச்சு முறுக்கி விட்றேன். இந்த பஞ்சாபி ஜிபி பானி பூரி ஒத்தாகே ஐயா வீட்டில் காத்தாகே மாரி ஜோக்கு காட்டக்கூடாது. நாங்கள் அடுத்த மேட்ச் ஜெயிப்போம். அடுத்த மேட்ச் உங்களை இதேமாரி ஓட விடுவோம். புரியுதுங்களா? சென்னை கெத்து, தலை எப்பவும் வெயிட்டு. வந்ததில்ல தலைவர் சமீர் ரிஸ்வி டிசப்பாயிண்ட் பண்ணிட்டார். ரொம்ப டெஸ்டாக இருந்தீங்க. என் மச்சான் ஒரு 6 போகிறேங்க. நான் இதெல்லாம் வச்சிருப்பேன் தலா. ரிஸ்வி எதுக்கு ஆடுறதுன்னு தெரியல. பிகாஸ் இம்பாக்ட் எதுக்கு வந்தோன்னு எனக்கு புரியல தலா. எதுக்கு இம்பாக்ட் பிளேயர் போட்டாங்களே தெரியல தலை. நம்மளுக்கு தேவை செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் தான். எங்க தலை தூபே டெக் அவுட் ஆயிட்டாரு. இல்ல 6 பிறந்திருக்கும். தூபே வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட். அவரும் டிசப்பாயிண்ட், ரிஸ்வியும் டிசப்பாயிண்ட். எவ்வளவுமே இல்ல சரியாவே ஆடல தலை. இன்னைக்கு ஒரு கேப்டன்சி ஆனது இன்னைக்கு ரொம்ப பூரா இருக்கு கேட்கறது கிட்ட. எதுக்குன்னு தெரியல. லாஸ்ட் ஓவர்லயும் கொஞ்சம் நிறைய நோ பால் அந்த மாதிரி வந்துச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தோனி பார்த்தா அது வரைக்கும் ஹாப்பி. சிஎஸ்கேயோட பியூட்டி அந்த மிடில் ஓவர்ஸில் விக்கெட் எடுப்பாங்க. அந்த ஸ்பின்னர்ஸ் வச்சு அது இந்த வாட்டி பண்ணலை சரியா. அதான் பத்திரானா வேற வெளில இருந்தார். அந்த புது பவுலர் நல்லா போட்டார். மற்றபடி டீசெண்டாக போச்சு. கேம் நல்லா இருந்துச்சு. பஞ்சாப் பேட்டர்ஸ் நல்லா இருந்தாங்க. ஓப்பனாக சொல்லணும். அந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. ரூசோவும் பரிஸ்டோவும் அந்த கேமில். ஃபர்ஸ்ட் மேட்ச்சு எனக்கு கிரிக்கெட் தெரியாது. டோனிக்காக தான் வந்தேன், பார்த்தேன், சந்தோஷம். பரவாயில்ல, இந்த வைப் நல்லா இருந்தது. டியூ அதிகமாக ஆயிடுச்சுண்ணா. டாஸ் ஜெயிச்சிருந்தா ஒரு நல்ல மேட்சாக இருந்திருக்கும். ஆர்சிபி சிஎஸ்கேக்கு இன்னைக்கு பல்பு. Very bad luck for my son. But let's say something. Come on. He was very upset when the Punjab started winning. He was very upset. He started to say, "I will go home. I will remove my T-shirts." She has cried because of the match. She was she cried. She cried. I'm a fan. ஆட்னதே சொதப்பல் தான் ப்ரோ. ஒரு பவர் பிளேயருக்கு நல்லா ஆடுனாங்க ப்ரோ. எங்கேயோ போயிட்டானுங்க.
ஆடும் போதே தோக்குற மாதிரி தான் ஆடுறானுங்க, ஜெயிக்கிற மாதிரி ஃபீலே இல்லை எங்களுக்கு. கரெக்டா ஒன்றும் சொல்றது இல்லை. ஒரு 6 அதே கம்பேர் தான் மேட்ச்க்கு வரல எங்களை கூட்டு வர வந்துக்கிறான் ப்ரோ. இதுல வேற முஸ்தபிசூர் நல்லா போட்டார், மேடன் அவர் நல்லா போட்டார். நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கணும் தல, அவ்வளோதான் தல. அவன் நல்லா பண்ணானுங்க, அதனால பேட்டிங் வின் பண்ணிட்டானுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஒழுங்காக பண்ணல, அவ்வளோதான். இல்லைனா மேட்ச் இன்னும் நல்லா போட்டாங்க தல. ராகுல் சகர் ஏன் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல எடுக்கலன்றது செஞ்சுட்டு போயிட்டா இன்னைக்கு வந்து. நல்லா இருந்துச்சு. டியூ ஃபேக்டர் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு. ஐ மீன் இட்ஸ் லைக் பிட்ச் எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி. பிட்ச் தான் டியூ ஃபேக்டர். Like pitch condition, it's one of the conditions, exactly. So first innings ஒரு மாதிரி bowling pitch-ஆ இருந்துச்சு. So plus ரொம்ப அதிகமாக ஸ்பின் ஆச்சு. So அவங்க ராகுல் சஹார் and they did good bowling. பவுலிங் யூனிட் இந்த வாட்டி கொஞ்சம் நம்மளது பெட்டராக இல்லை. தீபக் சகார் பாதியிலே போயிட்டாரு, ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே போயிட்டாரு. பத்திரானா இல்லை. ஸோ வி வில் சி நெக்ஸ்ட் மேட்ச்சில். சிவம் துபே யார் சாமி அடிப்பாருன்னு நினச்சோம். நோ, தட் we didn't get. நெக்ஸ்ட் டைமில் பார்ப்போம் ப்ரோ. கண்டிப்பாக வின் பண்ணுவோம் நெக்ஸ்ட் மேட்ச். டூபே நல்லா அடிப்பார்னு எதிர்பார்த்தோம், பட் ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிட்டாரு. வருத்தம். நம்பிக்கை மேல நம்பிக்கை இல்லை ப்ரோ. பரவாயில்ல சிஎஸ்கே ஃபெயில் ஆயிட்டு. ரொம்ப ஸ்லோ இன்னிங்ஸ் இருந்தது ஸ்டார்டிங்கில். அட்லீஸ்ட் 180+ இருந்திருக்கணும். bowling ரொம்ப புவர். என்னாச்சு தெரியல இன்னைக்கு சிஎஸ்கே. ஏர்லி விக்கெட்ஸ் கிடச்சிது, பட் ஸ்டில் நம்மளால் அந்த டோட்டலில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒன் சைடு தான் மேட்ச் போயிடுச்சு ப்ரோ. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸில் தூபையோட விக்கெட் போனப்போவே பிரச்சனையாக முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் 2 wickets விட்டது தான். தி என்டையர் மொமெண்டம் வி லாஸ்ட். டோட்டலாகவே இட் வாஸ் அன் அப்செட்டிங் டே இன்னைக்கு ஆக்சுவலாக. வெரி டிசப்பாயிண்டட். தெரியல, ஃபீல்டிங்கில் தான் நினைக்கிறேன். இன்னும் 20 பாலில் 10 ரன்ஸ் என்னமோ தேவைன்னு நினைக்கிறேன். பண்ணியிருந்தா நல்லா பண்ணியிருக்கலாம் பவுலிங். எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் தலை தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. என் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. ஆக்சுவலி செகண்ட் டைம் வராரு, இவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. ஸோ இவருக்காகவே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சிஎஸ்கே வந்து பவுலிங்கில் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்துச்சு. மேபி ஃபஸ்ட்டு ஆடினப்போவே கொஞ்சம் ஸ்கோர் நிறைய கொடுத்துருந்தா மேபி டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேட்டிங்லேயே சொதப்பிட்டாங்களே ஃபர்ஸ்ட்லேயே. பேட்டிங் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ரன் எடுத்திருந்தா பவுலிங்க்கு ஓகேவாக இருந்திருக்கும். தாக்கூர் எதுக்கு இருக்காருன்னே தெரியல. சரி, அவங்க பேட்டிங்கில் வந்து தூபே கொஞ்சம் அவசரப்பட்டார். அவங்க பேட்டிங் லைனும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க இன்றைக்கி. பேட்டிங்கில் தூபே கொஞ்சம் சொதப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டார். இப்போ எல்லா மேட்ச்லையுமே அவர் ஒரு 10 பால் சாப்பிட்டுட்டு தான் ஆட ஆரம்பித்தார். நல்லா போயிட்டு இருந்தார். இந்த வாட்டி மேபி அந்த ப்ரெஷர்னால கூட இருக்கலாம். வி கான்ட் சொல்ல முடியாது இல்லையா. சரி, எல்லா மேட்சுமே வின் பண்ண வேணாம் இல்லைங்க. எனிவே சிஎஸ்கே தான். தலை தான். வெரி டிசப்பாயிண்டிங் ப்ரோ. பேட்டிங் வந்து அந்தளவுக்கு சரியாக பண்ணலான்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. பவுலிங் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அவங்க கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங் பவுலிங் ஆக்சுவலாக. மேட்ச் அவ்வளோதான் முடிய போகுது. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. மேட்ச் கொஞ்சம் நல்லா போச்சு. பவுண்டரிஸ் கம்மியா இருந்துச்சு. இன்னும் பேட்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. டூபேவும் டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. பவுண்டரிஸ் கம்மியாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. பேட்டிங் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா சான்சஸ் இன்னும். பஞ்சாப் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. நம்ம ஓகேவா தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. வேற எங்க எப்படி இருந்தது மேட்ச் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஓகே தான், பட் இட்ஸ் ஃபைன் ப்ரோ. ஒரு மேட்ச் விளையாண்டது பார்த்தோம். தலையோட 6 and 4 பார்த்தது ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் கிரவுண்ட்ல வைபா இருந்துச்சு கொஞ்சம் ஸ்டார்டிங்ல. கான்செப்ட் மாதிரி வைப் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். 2 ஓவர் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக கண்டெயின் பண்ணாங்க. ஒரே நல்ல விஷயம், தோனி இந்த மேட்ச்ல தான் நிறைய நேரம் ஆடினாரு. அது ஒரே சந்தோஷம் மட்டும்தான் சிஎஸ்கே ஃபேனா. 15 ஓவர் ஒரு 4 கூட அடிக்கல. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் ஓகே, தோனியை பார்த்த ஒரு 3 ஐ திங்க் ரொம்ப தான் எங்களுக்கு அவ்வளோதான். அது ஒரே சந்தோஷம் வந்தது, பார்த்தோம், ரொம்ப சந்தோஷம். பேட்டிங்கும் ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஸோ ரொம்ப மேட்ச் எதிர்பார்த்த மாதிரி வந்து ஒன்றும் கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாக தான் போகிறாங்க. பட் ஆனால் தலைவரை பார்த்தாச்சு, அதுதான் ஒரு ஹாப்பி. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பேட்டிங் விளாண்டாங்க. பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச்லேயே 200க்கு மேலே ஸ்கோர் அடித்தாங்க. அப்படின்றப்ப நம்ம இந்த வாட்டி என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கணும், 200+ மேலே தான் அடிக்கணும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை பண்ண அவன் 160 117 அடித்தா அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிவு பண்ணிடுவாங்க எப்படியா இருந்தாலும் மேட்ச் லாஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த பிச்சில் எத்தனையோ வருஷம் பவுலிங் போட்டிருக்கோம், டைட்டிலும் அடிச்சிருக்கோம். அப்படின்றப்ப அதுக்கு நம்ம எப்படி போடணும், எப்படி பவுலிங் போடணும் அப்படின்றத நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் கரெக்டாக.
அதுவும் சரியா பண்ணல. ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும்தான் நல்லா ஆடுறாரு. அவர் ஒருத்தர் மட்டும் ஒழுங்கா ஆடி அதர் பிளேஸ்லாம் ஒன்றும் ஆடலன்னா பிளே ஆஃப் போறதே ரொம்ப கஷ்டம் ப்ரோ. தோனியை பார்த்தோம், அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்புறம் என்ன தப்புனா பத்திரானாவை இது பண்ணிட்டாங்க. அப்புறம் தீபக் சார் விளையாடல. ஸ்ட்ரைக்கில் வெறும் இவன் இருந்தான், ஷிவம் டூபே. அவன் மட்டும் எப்படி விளையாடுறது? ஆனால் சாட்டிஸ்ஃபைட். தோனியை பார்த்தாச்சு, அவ்வளோதான். அதே சண்டேக்கு நெக்ஸ்ட் சண்டேக்கு கண்டிப்பா அவங்க ஊர்ல போயிட்டு நம்ம அடிப்போம் ப்ரோ. தர்மசாலா பண்ண போறாங்க அவ்வளவுதான். I came here for Dhoni and I saw. I'm happy. I'm going to home. மேட்ச் நல்லா இருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பரவாயில்ல, தோனி வந்ததுனால நான் சாட்டிஸ்ஃபைட். மேட்ச் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? நல்லா இருந்துச்சு. நான் வந்து மேட்ச்ல சப்ஸ்டியூட்டா போட்டிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். It was very good. நல்லா இருந்தது. பட் சம் கோஆர்டினேஷன் இருந்திருக்கும்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். So yeah, next match PPKS கூட தான் பார்த்துக்கலாம் அந்த டைம். From Bangladesh. Yeah. ரொம்ப ஆட வேண்டியவங்கலாம் ஆடவே இல்லை இந்த வாட்டி. தூபேலாம் டக் அவுட்டு, ரன்னே இல்லை. 15 ஓவர் வரைக்கும் நம்ம வந்து ஒன்றுமே இது இல்லை, ரொம்ப கஷ்டம். அவங்க ஆக்சிலேட் பண்ணி ஆடல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணி ஆடி இருந்தாங்க, 2 ஸ்கோர் வந்தால் பரவாயில்ல. அவங்க ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸில் 98 ரன் அடிச்சிட்டாங்க, அதுதான் பிரச்சனை. ஆக்சிலேட் பண்ணி அவங்க ஆடி இருக்கணும். 10 ரன் இல்லாததும் பவுலிங்க்கு பிரச்சனையாக போயிடுச்சு. சிவந்து போய் அவுட் ஆனது தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இல்லாட்டி அந்த மிடில் ஓவர்ஸில் அவர் தான் நல்லா ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணுவார். அதனால தான் நம்ம டவுன் ஆனோம். எஸ்பியும் அதிக பால் சாப்பிட்டாரு, பால் அதிகமாக சாப்பிட்டாங்க. ஓடிஐ மாதிரி கொண்டு வந்து கடைசியில் ஆக்சிலேட் பண்ணி முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப நல்லா. சிவன் டூபே டக் அவுட் ஆனால் தான் மனசு கஷ்டமாயிடுச்சு. இல்லைனா பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தா அவனும் ஸ்கோர் நல்லா வந்திருக்கும். மேபி வின் பண்ணுற சான்ஸும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த பிச்சில் இதுக்கு மேலே அடிக்க முடியல. ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் இன்னும் நல்லா கொஞ்சம் டோட்டல் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 30-40 ரன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வின் பண்ண சான்ஸ் நிறையவே இருக்கு. இல்லை பவுலிங்கும் வந்து அவ்வளோ எடுக்க என்ன பிச்சுனே புரியல. அது பேட்டிங் எடுக்கல. ஸோ ஆனால் ஓவராலாக மேட்ச் நல்லா இருந்துச்சு. ஐ ரியலி என்ஜாய். காசுக்கு தலை 6 அடிச்சாரு, அது எங்க கிட்ட வந்தது, அது போதும் ப்ரோ எங்களுக்கு. தலை 6 பார்த்தது மட்டும் மனசு திருப்தியா இருக்கு. மற்றபடி பெருசா எதுவும் சொல்ற அளவுக்கு இல்லை. பார்ப்போம், அடுத்து இன்னும் 4 மேட்ச் இருக்குல்ல, ஜெயிச்சிடும். பிளே ஆஃப் கண்டிப்பா இருக்கு. பேட்டிங் தான் ப்ரோ. டூபே அவுட் ஆனே முடிஞ்சது ப்ரோ. அதுக்கப்புறம் யாருமே அடிக்கல. பங்காளிக்கு கூட்டணி நம்ம கொடுக்கணும்ல, அதனால இன்னைக்கு நம்ம ரோஹித் சர்மாக்கு டெடிகேட் பண்ணலாம்.